தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழர்வினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் என்ன சொல்லலாம்? பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையே அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறளெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. சரி. அப்ப இன்றைக்கு தவத் படிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன? ஆம். எத்தனாவது அதிகாரம் சகீனா? 27வது அதிகாரம். என்னம்மா? 27வது அதிகாரம். எத்தனாவது குறள் படிக்க போறோம் இன்றைக்கு? 7வதும் 8வதும் குறள். தவம் எந்த இயல்ல இருக்கு? இந்த அதிக பால்ல இருக்கு? அறத்துப்பால். இயல் துறவரவியல். துறவரவியல் என்றால் என்ன? துறவு என்றால் என்ன? ஒரு விஷயத்தை துறக்கிறது. அது எதை துறக்கிறது? கூடாததை. ரெண்டு விஷயத்தை துறக்கணும். அதுதான் இன்றைக்கு படிக்க போறோம். என்னென்னத்தை துறக்க வேணும்? நான் அதாவது கூடாத விஷயங்களை துறக்க வேணும். அதாவது அதுக்கு கூடாத விஷயம் உங்களுக்கு ஏன் வருது? நான் தான் பெரியாள் என்று சொல்லிக்குள்ள மற்றவே பெரியார்களா வரக்கூடாது. சரியோ? இப்பவும் நான் தான் பெரியாளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு என்ன வரும்? மற்றவியல், அதாவது நான் தான் பெரியாள்ண்டா நான் தான் பணக்காரரா இருக்கணும், நான் தான் எல்லாமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மற்றவியல் எங்களை விட பெருசா வரைக்கும் எங்களுக்கு அவையல் மேல என்ன வரும்? பொறாமை வரும். அப்ப பொறாமை வர்றதுக்கு, கோபம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் அல்லது எனது. எனது என்றால் என்ன? என்னுடைய பொருளை யாரும் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? கோபம். அப்ப அடிப்படையா நாங்கள் செய்யற தீமைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? நான் என்ற நான் தான் எல்லாம், எனக்குத்தான் வேணும், நான் தான் சாப்பிட வேணும் அப்படி என்று சொல்லி எல்லாமே எங்களுக்கு என்று நினைக்கிறது. அது மமகாரம் என்று சொல்றது. சரியோ? மற்றது எனக்குத்தான் வேணும்ன்றது. மற்றது நான் தான் பெருசு, எனக்கு ஒருத்தர் சொல்லப்படாது, எனக்கு புத்தி யாருன்னு சொல்லப்படாது. அம்மா அப்பா சொன்னாலும் நான் என்ன, எனக்கே அப்பா அம்மா புத்தி சொல்லணும் அப்படி என்று நினைக்கிறது எல்லாம் என்ன? நான் என்ற பெரியாள். நான் பெரியாள், நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இப்ப 16 வயது, 18 வயது, 15 வயது, 13 வயது, நீங்க எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை அப்படி என்று நினைச்சால் ரமணன், அதே இது நான் தான் பெரிது. சரியோ? 2 பேர். அப்ப உங்களுக்கு அப்பா அம்மா மேல என்ன வரும்? தேசிகன் என்ன வரும் உங்களுக்கு?
நான் தான் பெரிது, எங்களுக்கு அவை புத்தி சொல்லக்கூடாது நினைச்சால் எங்களுக்கு என்ன வரும்? அப்போ அவையல் மேல வரும் கோபம் வரும், வெறுப்பு வரும். அப்ப அது நல்ல விஷயமும். இல்லை. அதனாலதான் நான் தான் பெரியாள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாம் என்று சொல்லிடுற அதை நிப்பாட்டுறதுக்கு தான் நான் என்ற அகங்காரத்தை நிப்பாட்டுறோம். அதை நிப்பாட்டிட்டா ஓகே, எங்களுக்கு தெரியாத விஷயம் யாரும் சொன்னா நாங்கள் அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன செய்யணும்? மற்றவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அதை அவதானமா கேட்க கேட்க வேண்டும். வேணும். கேட்டு போட்டு யோசிச்சு போட்டு அவைய சொல்லுவோம் சரியோ புளியோ என்று சொல்லி போட்டு அல்லது ஆறுதலா அப்பா அம்மா உண்டான யாரும் உங்களுக்கு புத்திய சொன்னா அவையோட நீங்க கதைக்கலாம். நீ தவிர கோவிக்க கூடாது. கறக்க பிள்ளைகள் என்ன செய்யணும்? எல்லாரும் நான் தான் பெரிதென்ற நினைவுல என்ன செய்யணும்? கொஞ்சம் வளர்ந்தா பிறகு அப்பா அம்மாவோட எதிர்க்க பார்ப்பார்கள். என்ன? ஆம். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் எது? நான் நான் என்று நான் தான் பெரிது என்ற ஒரு அகங்காரம். அகங்காரம். சரியோ? அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? ஆறாவது உங்களுக்கு அப்பா அம்மாவோ ஆசிரியர்களோ ஆறாவது புத்தி சொன்னால் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உடனே கட்டி கொள்ளாமல் அவைய சொல்றதை என்ன செய்யணும்? நாங்கள் கேட்க வேண்டும். ஆறுதலா கேட்க வேணும். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? சொல்வழியை கேட்டு செய்ய வேண்டும். அதை பற்றி ஆராய வேணும். நீங்க வளர்ந்துட்டீங்களா 17 18 வயது என்றால் அப்பா அம்மா சொன்ன விஷயங்களை பற்றி என்ன செய்யணும்? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்பா சொல்றது சரியோ அம்மா சொல்றது சரியோ அப்படி என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேணும். அம்மா அப்பா சொன்ன உடனே தட்டுறதோ இல்லைன்னு சொல்றதோ இல்லை. அப்ப யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து போடு உங்களுக்கு அதுல சில அதுகளை ஒத்துக்கொள்ள இல்லாம இருக்குன்றால் என்ன செய்ய வேணும்? நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதோ இல்லை. அதை நீங்க சொல்ல வேணும். அம்மா எனக்கு நீங்க இப்படி சொல்றது எனக்கு இப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மாவும் என்ன செய்வான்? உங்களுக்கு அப்பாவும் என்ன செய்யணும்? பக்குவமா உங்களுக்கு எடுத்ததை புரிய வைப்பினா புரிய வைப்பார். அப்ப உங்களுக்கு இந்த விளங்கு அவையிலும் சொல்லிடணும். ஓம் தம்பியோ துர்கா சன்வாணி சரி நீங்க சொல்றதும் சரிதான் ஓகே அப்படின்னு சொல்லி அவையிலும் சிலவள உங்களோட எந்த மாதிரி வர பாப்பினோம்? சமாதானமா வர பாப்பினோம். சரியோ? அப்படித்தான் நடக்கிறது. அதை விட்டுட்டு உங்களே என்று சொல்லல கூடுதலா உங்களோட வயதுக்கு புறக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும்? தாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் சொல்லி போட்டு என்ன செய்வார்கள்? சொல்வழியை கேட்டு கேட்காம இருப்பார்கள். என்ன எல்லாம் தெரிந்தவர்கள் என்றால் என்ன? நான் என்றாங்க இல்லையோ? அப்ப அதை துறக்க வேணும்ன்றதுதான் இந்த தவம் இல்லையோ? என்னென்னத்தை நாங்கள் துறக்க வேணும்? நான் பெரிது மற்றும் எனது என்று எல்லாம் எனக்குத்தான் வேணும் என்ற ரெண்டையும் துறக்க வேணும். இது ரெண்டும் தான் இதுல சொல்ல போயிடும். சரி, அப்ப 7வது ஒப்பு இப்ப 7வது வடிவாக சுடச்சுட சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோட்கிப்பவர்க்கு. முழங்கிச்சோ? சுடச்சுடரும் பொன் போல ஒளிவிடும். முழங்கிச்சா? பொன் போல் விளங்கப்படுத்துவாங்க. இல்ல முதல்ல இருந்து சொல்றோம் குரலை மட்டுமா. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும். முழங்கிச்சா? சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோட்கிப்பவர்க்கு. முழங்கிச்சோ? சொல்றேன் கேளுங்கோ. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும். வடிவாக்கலுங்கோ. துன்பம் சுடச்சுட நோட்கிப்பவர்க்கு. திருப்பி கருத்தை சொல்லுவேன் பிறகு 2 குரலையும் சொல்லி போட்டோம். 2வது குரல் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். 2வது குரல் என்ன? தன்னுயிர் தான் அறப்பெற்றானை. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். சரியோ?
ஆம் ம் சரி. அப்ப இனி எத்தனையாவதுக்கு சொல்லணும் இப்ப? ஏழாவது. ஓம் ஏழாவது ஏழாவது பொருள் சொல்லணும். அப்ப இனி இனி சும்மா சொல்லுவேன் கேளுங்க. குரல் பிளவிடாம சொல்றதுக்காக உங்களுக்கு சொல்லியாச்சு. என்ன மாதிரி? சுடச் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் என்றால் என்ன? சுடரும் பொன்போல் ஒளிவிடும் என்றால் என்ன? ஒரு பவுன் இருக்குல்ல, நாங்க போடுற பவுன், அது என்ன ஆம். செய்யும்? நடுவில் இப்படி மஞ்சளா இருக்குமோ? இல்லை அது என்ன செய்யறவே? என்ன பவுன் செய்யறவே? அது மண்ணிலிருந்து அந்த எடுக்கிறது, அது மெட்டல் ஆம். உலோகம் எடுத்து இந்த அதை என்ன செய்யறது? அது கருப்பு தன்மை எல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அதை அதை எப்படி செய்யறது நகை என்று? சுத்தப்படுத்தி அத என்ன செய்யறது? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது அப்படி நகை செய்யறது. மியூட் எடுத்து போட்டுருங்க, கதைக்கப்படும். 4 பேர் 5 பேர் இருக்கு. யாருக்கு தெரியும் பவுன் செய்யறது அப்படின்னு? தெரியாதோ? சங்கிலி செய்யறது. இத மெட்டலை சூடாக்கி நெருப்புல போட்டு உருக்கி தான் அதின் வடிவத்தை மாற்றி செய்யணும். இப்ப மோதிரம் செய்யறா என்ன செய்யணும்? அதை உருக்கி கட்டியாக்கி பேத்து அதை வேறு ஒரு வளையத்துக்குள்ள போட்டு அதை அப்படி செய்யுது. அப்ப எல்லாம் என்னத்தால செய்யறது? அந்த பவுனை, மோதிரத்தை, இந்த பவுனை உருக்கித்தான் உருக்கி நெருப்புல சுட 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 அது நல்ல பிரகாசமாகும். எவ்வளவுக்கு பவுனை சுட சுட எவ்வளவுக்கு சுடுறோமோ அவ்வளவுக்கு பிரகாசமாகும். நல்ல நல்ல பிரகாசிக்கும், மஞ்சளா ஒளிவிடும். சரியோ? சுட சுட அப்ப என்ன சொல்லப்படுது? சுடரும் பொன்போல் ஒளிவிடும், நல்ல நல்ல பிரகாசமா இருக்கும். அதே போல எங்களுக்கு துன்பம் வர 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 நாங்கள் அதை அனுபவிக்க 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 என்ன மாதிரி நாங்களும் இருப்போமாம்? இந்த பொன் எப்படி சுட சுட ஒளிவிடுவதோ அதே போல எங்கட மனமும் எங்கட வாழ்க்கையும் பிறகு நல்லா ஒளிவிட்டு பிரகாசிக்கும். பிரகாசிக்கும். சரியோ? எங்கட வாழ்க்கையிலும் துன்பம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த பவுன் அத சுட சுட நெருப்புல போட 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 அதை ஓகே என்று அதை அந்த உருகி கொண்டே இருக்குது. என்ன அதே போல எங்கட மனசு என்ன செய்யும்? துன்பங்கள் வர 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 என்ன செய்யணும்? அது ஏற்றுக்கொண்டு ஏற்று அதை அனுபவிச்சு அதால அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். எங்களுக்கு வர்ற துன்பத்தால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுபவத்தை எடுத்துக்கொள்ளும். எடுத்தால் எங்களோட வாழ்க்கை எப்படி சுடர்விடும்? பிறகு பிரகாசிக்கும். அந்த இது நெருப்புல போட்ட பொன் எப்படி பிரகாசிக்குதோ அதே போல எங்களோட வாழ்க்கையும் எங்களோட சந்தோஷங்களும் பிறகு பிரகாசிக்கும். சரியோ? ஆனபடியா துன்பங்கள் வரைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? உடனடியாக கவலைப்பட்டு அப்படியே சேட் ஆகி டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. துன்பங்கள் வந்தால் இருக்கக்கூடாது. சரியோ? அதை சலஞ்சா ஏற்று சந்தோஷமா அதை நாங்கள் போக்கணும். அதை கண்டினியூ பண்ணணும். இப்ப பாடங்கள் கஷ்டங்களா இருந்தால் அதால நாங்கள் கஷ்டமா இருக்கு, படிப்பை விட்டுடலாமோ, அப்படி செய்யலாமோ, அதை நீங்க என்ன செய்யணும்? சலஞ்சா ஃபேஸ் பண்ணி அதை நாங்கள் என்ன செய்யணும்? கொன்ஃப்ராண்டே பண்ணணும். என்ன எதிர்நோக்கி சேலஞ்சா இருக்கணும். அதுக்கு துன்பப்பட்டு கொண்டு இருக்க கூடாது. தலை இன்றைக்கு படிக்க வைக்கிட்டு இருக்கேன், சரியா தலை அடிக்குது, அப்பா என்னால தலையடி தாங்க இல்லாம இருக்குன்னு சொல்லி போட்டு படிப்பை மூடி வச்சுட்டு ஓடி போய் படுக்கிறதோ இல்ல. அதுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டு நாங்க தொடர்ந்து படிக்குவோம். அதுக்காக இன்றைக்கு சின்ன தலையடி, பெருசா தலையடி இல்லை, சின்ன தலையடி வந்தாலே அதை சாட்டு சொல்லி போட்டு படிக்காமலும் முடியலாது. சரியோ? அப்ப அந்த துன்பங்களை என்ன செய்யணும்? சின்ன சின்ன துன்பங்கள் வந்தா தாங்கி கொண்டு எங்கட வாழ்க்கையை கொண்டு போகணும். இப்ப அதுகளை எல்லாம் சமாளிச்சு போனாத்தான். இப்ப சும்மா ஒரு சின்ன ஒரு தலைவலி, இப்ப அம்மா ஏதாவது சொல்லி போட்டா அப்ப எனக்கு மனசுல கோபம் வந்துட்டுது, அப்படி ஏதாவது வந்துட்டு என்றால் அதையே யோசிச்சு கொண்டு ஓடி போய் படுத்திருக்கிறது இல்லை. என்ன செய்யணும்? அதை சமாளிச்சு தாங்கி கொண்டு எங்கட வேலையில என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்தால் என்ன நடக்கும்? எங்கட வாழ்க்கை
பிறகு சுடர் வெட்டி சந்தோஷம் வரும். பிரகாசிக்கும், சந்தோஷமா இருக்கும். சுடர் வெட்டி பிரகாசிக்கும் என்றால் என்ன? பிறகு எங்களோட வாழ்க்கை நல்லதாக இருக்கும். இருக்கு. இப்ப பாடங்கள் படிக்கிறது, ஹோம்ஒர்க் செய்யறது எல்லாம் கஷ்டம். ஆனால் அந்த அது நெருப்பு போல என்ன எங்களுக்கு பாடங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யறது நெருப்பு போல. அது போல நாங்கள் அதை படிச்சு அதிலிருந்து தப்பி வந்தோம் என்றால், அதை படிச்சு முடிச்சு அந்த நெருப்பிலிருந்து பவுன் எப்படி பிரகாசிக்குதோ அதே போல நீங்கள் எல்லாம் படிச்சு முடிஞ்சு சோதனை எல்லாம் முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டால், நல்ல ஒரு வேலை எடுத்துட்டால், அப்பாடா பவுன் உருகி இது மோதிரம் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் படிச்சு முடிஞ்சு வேலை கிடைக்கிறது இல்லையோ? ஆம். அதெல்லாம் பெரும் தவம் தேசிக. எத்தனை வருஷம்? 5 வருஷத்துல 10 வருஷத்துல வருமோ? 5 வயதுல நாங்கள் தொடங்குற படிப்பு கிட்டத்தட்ட 25 வயசுலாம் முடியும் இல்லையோ? அதுக்கு பிறகுதான் ஒரு பெர்மனண்டான வேலை எடுக்கலாம். அப்ப அதுவரையும் நாங்க செய்யறது என்ன? தவம். அதுக்கிடையில பொறுமை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? துன்பத்தை தாங்க முடியாதவே, படிக்கிறது கஷ்டம்ன்றவ இடையில படிப்பை விட்டு அவ என்ன செய்யணும்? வாழ்க்கையில முன்னேற மாட்டினம். கஷ்டப்படிவினம், சும்மா கண்ட இடங்கள் எல்லாம் போவினம், கூடாத பழக்கம் பழக்கிவினம், கூடாத ஃப்ரெண்ட்ஸோட சேருவினம், படிக்கிறத விட்டுட்டு கூடாத ஃப்ரெண்ட்ஸோட போய் கூடாத பழக்கத்தை பழக்கிவினம் இல்லையோ? அல்லது அதை ஒரு நல்ல இடத்துல வேலை எடுக்க மாட்டோம், ஏதோ சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யணும். அதெல்லாமே சக்சஸ் ஆன வாழ்க்கையோ? இல்லை. அப்ப நாங்கள் பொறுமையா 5 வயதுல தொடங்குற படிப்பு 25 வயது மேக்சிமம் சரியோ? நீங்கள் ஆம். சூஸ் பண்றதுல பொறுத்து அதுவரை நாங்கள் என்ன செய்யணும்? துன்பத்தை தாங்கிக் கொண்டு சுடச்சுடரும் பொன் போல நாங்களும் என்ன செய்யணும்? துன்பங்களை சுடச்சுட தாங்கிக் கொண்டிருந்தால் பிறகு என்ன செய்யும்? ஒளிவிடும். இதுதான் இதுல உங்களுக்கு இது உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான திருக்குறள். இது உங்களோட மனசுல இப்ப இனிமேல் செகண்டரிக்கு பிறகு இப்ப இது சர்வாணி பொலிச்சு போயிட்டீங்களோ? இப்ப கதைச்சா உடனே சொல்லணுமாம்மா, நான் கண்டினியூ பண்ணணும் சரியோ? அப்ப போராக்கள் தேசியன் என்ன நீங்கள் இந்த வருஷம் இந்த வருஷம் போறீங்க. அப்ப கொலிச்சு போய்க்குள்ள கொலிச்சுக்குள்ள இன்னொரு விதமான படிப்பு வரும். அப்ப அதுல ஒரு விதமான உங்களுக்கு இதுவரையும் ஓகேயா இருக்கிறீங்க தேசிக்கு என்ன? இதுவரையும் உங்களுக்கு ஈஸியா சந்தோஷமா போய் கொண்டிருக்கு. அதனை கொலிச்சும் அப்படியே போகும். அப்ப உங்களோட ஏதோ ஒரு கட்டித்தனத்தால் தான் உங்களுக்கு பாடம் சோமா போகுது, படிப்பு ஈஸியா போகுது என்றால் ஆற்று கட்டித்தனம் அது கூட கட்டித்தனம். ஏன்னா உங்களுக்கு தர்ற ஹோம்ஒர்க்கள் ஒழுங்கா செய்து அவை படிப்பிக்கிற விஷயங்களை ஒழுங்கா கவனிச்சு செய்தீங்கள் என்றால் அது சந்தோஷமா போகும். இதுதான் தவம் சரியோ? இதைத்தான் சொல்லப்படுது. சுடச்சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம். எப்படி? சுடச்சுட நோட்கிப்பவர்க்கு, சுடச்சுட நோட்பவர்களுக்கு என்றதான் நோட்கிப்பவர்க்கு என்று சொல்லப்படுது சரியோ? அடுத்தது தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அதான் முதலே உங்களுக்கு வழங்கப்படுத்தி போட்டு எதை நாங்கள் அறக்க வேணும்? தவம் இந்த இது தன்னுயிர் என்றால் என்ன? நான் தான் என்றதுக்கு என்ன பேர் அதுக்கு சொன்னாங்க? நான் தான் பெரிது. தன்னுயிர் என்றது என்ன? என்ற உயிர் தான் பெரிது. எனக்குத்தான் உள்ள அம்மா முழு சாப்பாடும் எனக்கு தான் தருவணும், தம்பிக்கு கொடுக்க கூடாது, தங்கச்சியும் கொடுக்க கூடாது சரியோ? அப்படி என்றது தான் தான் பெரிது, என்னத்தான் எல்லாரும் மதிக்கணும் என்று தன்னுயிர். மற்றது தான் என்ன? நான் தான் பெரிது என்ற 2 விஷயத்தையும் அறப்பெற்றானே. ரெண்டும் என்ன செய்யணுமாம்? துறக்க வேண்டும். இல்லாமல் அற என்றால் என்ன? அறுக்க வேணும், அறுக்க வேணும். நாங்க என்ன செய்யணும்? விட வேண்டும். வெட்டானை தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் என்ன செய்யுமாம்? அவைகளை மடிக்கும் தொழும். போற்றுவனும். மண்ணுயிர் எல்லாம் தொழும். இது நல்லது. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுயிர்ன்றது எது? நான் என்ற இல்லையோ? எனக்கு தான் இல்லைனோ? தன்னுயிர்ன்றது எந்த உயிர் தான் பெருசு நினைக்கிறது. எந்த உயிர் தான்
பெருசு என்று பெருசு நினைக்கிறேன். ஆனபடியா எனக்குத்தான் எல்லாம் வேணும், எனக்குத்தான் எல்லாம் வேண்டும். வேணும் என்றது. மற்றது என்ன? தான் என்று சொல்றது என்ன? அது நான் ஆம். தான் பெரிது. முதலாவது எனக்குத்தான் எல்லாம் வேணும், நான் தான் எல்லாம் எடுப்பேன், முழுதும் எனக்குத்தான்ன்றது. சரியா? மற்றவைக்கு கொடுக்காமல் எல்லாம் உங்களுக்கு. இரண்டாவது என்ன? தான் என்று சொல்லி சொன்னா நான் தான் பெரிது, பெரியது. ஒரு தரம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு விஷயம் என்ன செய்யணும்? நாங்கள் விட வேணும். அறுக்க வேண்டும். விட்டால் என்ன நடக்கும்? எல்லா உயிர்களும் எங்களை மதிக்கும். போற்றி தொழுமட்டால் என்ன? மடிப்பினும். அப்ப நீங்கள் அப்படி இல்லை. இப்ப ஒருத்தர் வரினம் ஒரு விஷயம் இருந்தாண்டா உண்மையிலேயே அது ஒரு சின்ன பகுதி தான் வச்சிருக்கிறீங்க. ஒரு ஆள் வர்றார், அப்ப வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்களோ, இந்தாங்க நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. அப்ப அவர் உங்களை என்ன செய்வினம்? மதிப்பினம், உங்களுடைய ஒரு அன்புவர். அதுதான் தொழுமுன்றது. சரியோ? மற்றது நான் தான் பெரிது என்று சொல்லி கூட ஒரு கதிரை இருக்குது. ஒரு ஆகை வரினம், நான் ஒழுங்கு நிற்க கூடாது, எனக்கு மரியாதை இல்லை என்று கூட நீங்களே அந்த கதிரையில இருந்து கொண்டு வந்தவர் நின்றால் அது என்னது? நான் என்றான் அவன், நான் ஒழுங்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை யாரும் மதிப்பினமோ? இல்லை. இல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆள் வந்துட்டாருண்டா அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். கொடுப்போம் நாங்கள். ஓகே, நீங்க இருங்கோ, வாங்க வாங்க இருங்கோன்னு சொல்லி நாங்கள். அப்ப அவையில் உங்களை என்ன செய்யணும்? மடிப்பினம். அவங்களோட அன்பா இருக்கணும். அதான் மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்றால் கும்புறது என்ற அர்த்தம் இல்ல. என்னது? மடிச்சு மதிப்பினம், உங்களோட அன்பா இருக்கணும். தொழும் என்றால் என்ன அதன் அர்த்தம்? மடிச்சு எங்களோட அன்பாக இருப்பீர்கள். இருப்பார்கள். முளைச்சோ எதை பெற்றானே? நானும் தன்னுயிர். நான் எனது என்று ரெண்டும் தான் உண்மை. ஆனா அந்த குறளின்படி எது? தன்னுயிரும் தான். தன்னுயிர் தான். தன்னுயிர்ன்றது எது? எனது எல்லாம். தான் என்றது என்ன? நான். நாங்க முதலே இதை பற்றி கதைச்சிருக்கிறோமோ? அப்ப உங்களுக்கு தெரியுமா முதலே? என்ன எனதுன்றதுக்கு சொல்றது என்ன சொல்றது? மமகாரம். நான் என்றது அகங்காரம். அதே ஆணவம்னு சொல்லுவேன். அப்ப சொல்லுவேன் ஓ ஓ அப்படி என்று கதைச்சா, ஓ அவர் ஆணவமா கதைக்கிறாருன்னு சொல்லுவேன். சரியோ? ஆக்களோட அப்படி ஆணவமா கதைக்கலாமோ பணிவா கதைக்கணுமோ? பணிவா கடிக்க வேண்டும். அப்ப பணிவுக்கு எதிர் சொல்லுது ஆணவம், அகங்காரம். ஆணவம், அகங்காரம். அப்ப இப்ப உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்குது இல்லையோ? நன்றி, வணக்கம். பாய்.